மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது இன்று உரையாற்றுகிறார் பிரதமர் மோடி. பதில் உரையை கேட்க இறுதி வரை அவையில் இருக்குமாறு பாஜக எம்பிக்களுக்கு அறிவுறுத்தல். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் புதிதாக பதவியேற்ற சம்பாய் சோரன் தலைமையிலான அரசு தப்புமா? சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறுகிறது. ஹைதராபாத் ரெசார்ட்டில் இருந்து ஜார்க்கண்ட் திரும்பிய முக்தி மோர்ச்சா எம்எல்ஏக்கள். இன்று சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடப்பதை ஒட்டி சொந்த ஊர் திரும்பினர். தமது ஆலோசனையை பலமுறை புறக்கணித்ததாலேயே ஹேமந்த் சோரன் சிறையில் அடைக்கப்பட்டார். நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறுவதை முன்னிட்டு ஜேஏஎம் கட்சியின் மூத்த தலைவர் லோபின் ஹெம்ப்ரோம் பரபரப்பு குற்றச்சாட்டு. சண்டிகர் மேயர் தேர்தல் முடிவை எதிர்த்து ஆம் ஆத்மி தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் இன்று விசாரணை. பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் மீது அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுப்பதில்லை. காங்கிரஸ் மூத்த தலைவர் கபில் சிபல் தாக்கு. சென்னையில் இருந்து நெல்லைக்கு இயக்கப்பட்ட வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் மீது கல்வீச்சு. வாஞ்சி மணியாச்சி அருகே மர்ம நபர்கள் கற்களை வீசி தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு. நெல்லை வந்தே பாரத் ரயில் மீதான கல்வீச்சு தாக்குதலில் 9 பெட்டிகள் சேதம். ஜன்னல் கண்ணாடியில் விரிசல் ஏற்பட்ட நிலையில் ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் விசாரணை. எண்ணூர் அம்மோனியா வாயு கசிவு விவகாரத்தில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு சுற்றுச்சூழல் இழப்பீடாக சுமார் 6 கோடி ரூபாய் வழங்க வேண்டும். சம்பந்தப்பட்ட தொழிற்சாலை இழப்பீடு வழங்க உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசு உத்தரவு. அமோனியா வாயு கசிவு விவகாரத்தில் தொழில்நுட்ப குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்துமாறு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு தமிழ்நாடு அரசு உத்தரவு. நிபந்தனைகளை செயல்படுத்தாத தொழிற்சாலைகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதிரடி. மிக்ஜாம் புயல் காரணமாக கடலுக்குள் குழாயில் சேதம் ஏற்பட்டு அம்மோனியா வாயு கசிவு. அரசின் தொழில்நுட்ப குழு அளித்த அறிக்கையில் தகவல். வாய்ப்பு கிடைத்தால் மத்திய சென்னை தொகுதியில் மீண்டும் போட்டியிட தயார் என தயாநிதி மாறன் எம்பி விருப்பம். இன்னும் சில மாதங்களுக்கு நான் நாடாளுமன்ற உறுப்பினர், பிறகு கேட்பாளர், பிறகு கண்டிப்பாக தலைவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தால் மீண்டும் வேட்பாளராக உங்கள் முன்னால் இருக்கின்ற வாய்ப்பு கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே பேசுகிறேன். மத்திய சென்னையில் திமுக வேட்பாளர் யார் என்பதை முதலமைச்சர் அறிவிப்பார் என உதயநிதி ஸ்டாலின் பதில். கண்டிப்பா உங்களுக்கு தலைவர் நல்ல ஒரு வசதியான வேட்பாளரை, நல்ல வேட்பாளரை, சிரித்த முகம் கொண்ட ஒரு வேட்பாளரை, வெற்றி வேட்பாளரை உங்களிடத்துல ஒப்படைப்பார். வேலூர் எம்பி கதிர் ஆனந்த் வீட்டின் கதவை அமலாக்கத்துறை அதிகாரிகள் எப்போது வேண்டுமானாலும் தட்டலாம் என அண்ணாமலை பரபரப்பு பேச்சு. அமலாக்கத்துறை மத்திய ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். இந்த மணல் கொள்ளையில பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்டவங்க இருந்து ஆரம்ப கட்ட நடவடிக்கையாக 136 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை முடக்கி இருக்கின்றார். இன்னைக்கு எந்த நேரமும் கூட கதிரானந்தனுடைய வீட்டு கதவை தட்டுவதற்கு வாய்ப்பு இருக்க நமக்கு தெரியல. கதவை தட்ட வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் திறந்தே வைத்திருக்கிறோம் என அமைச்சர் துரைமுருகன் பதிலடி. கதவு தட்டு வேணாம், அந்த கஷ்டம் கூட அவங்களுக்கு வேணாம், நான் திறந்தே வைக்கிறேன்.
அமைச்சர் துரைமுருகனை விட தமக்கு அதிகமாக ஃபைனான்ஸ் தெரியும் என அண்ணாமலை பேட்டி. அண்ணாமலை என்ன பொருளாதார நிபுணரா என கேள்வி எழுப்பிய துரைமுருகனுக்கு பதில். பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கு தமிழகம். அதான் அண்ணாமலையை தான் சொல்றாரு. ரொம்ப எக்கனாமிஸ்டா கொஞ்சம் ஃபினான்ஸ் தெரியல. துரைமுருகன் அவர்களுக்கு தெரிஞ்சதை விட எனக்கு ரொம்ப அதிகமா ஃபினான்ஸ் தெரியும். கனிமொழி எம்பி தலைமையிலான திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவினர் இன்று முதல் சுற்றுப்பயணம். தமிழகம் முழுவதும் பயணித்து அனைத்து தரப்பினரிடம் கருத்து கேட்கின்றனர். அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவும் இன்று சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறது. முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் தலைமையிலான குழுவினர் சுற்றுப்பயணம். எந்த மத வழிபாட்டிற்கும் திமுக எதிரானதல்ல என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திட்டவட்டம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதுதான் திமுக நிலைப்பாடு எனவும் உறுதி. திமுக எந்த மதத்திற்கோ எந்த வழிபாட்டு முறைக்கோ எதுக்கும் எதிரானவங்க கிடையாது. எங்களுக்கு ஒன்றே குலம் ஒருவனே தேவன். கட்சியின் தலைவர் எம்ஜிஆரா அரவிந்த் சாமியா என்று தெரியாத நிலையில் அதிமுக உள்ளதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கிண்டல். முதலில் யார் ஜெயிலுக்கு போவார் என்பதில் சண்டையிட்டுக் கொள்ளும் இபிஎஸ் ஓபிஎஸ் ஆகிய இருவருமே ஒரே நேரத்தில் கைதாவார்கள் எனவும் விமர்சனம். ஒரு நாள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு திரு ஓபிஎஸ் தான் விரைவில் கைதாவார் அப்படின்னு. அன்னைக்கு சாயங்காலமே அண்ணன் ஓபிஎஸ் சொல்றாரு திரு எடப்பாடி பழனிசாமி தான் முதல்ல கைதாவார் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேருமே ஒன்னா தான் கைதாக போறாங்க. போஸ்டர்ல எம்ஜிஆர் போட்டோக்கு பதிலா நடிகர் அரவிந்த் சாமி போட்டோ வச்சுட்டான். உண்மையா நடந்ததுங்க. இது யாரா சொன்னா கூட நம்ப மாட்டாங்க. அவங்களுடைய தலைவர் எம்ஜிஆரா நடிகர் அரவிந்த் சாமியான்னு தெரியாத அளவுக்கு அதிமுகவுடைய நிலைமை இப்போ இருக்கு. இதை போய் நம்ம இதுக்கு மேல என்னத்த சொல்றது? மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட சிவகங்கை தொகுதியை மீண்டும் காங்கிரசுக்கே ஒதுக்க வேண்டும். கார்த்திக் சிதம்பரத்தையே வேட்பாளராக அறிவிக்க கோரியும் மாவட்ட காங்கிரஸ் கலந்தாய்வு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் அண்ணாமலையின் எண்மண் எண் மக்கள் நடைபயணம். மக்கள் திரண்டு வரவேற்பு அளித்ததன் கழுகு பார்வை காட்சி. சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து அமைச்சர்கள், முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் அமைச்சர் விடுவிக்கப்பட்டதற்கு எதிராக தாமாக முன்வந்து எடுத்த வழக்குகள். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு இன்று இறுதி விசாரணைக்கு பட்டியல். போராட்டம் நடத்தும் ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்பதில் உறுதி. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பேச்சு. ஆர்ப்பாட்டம் ஒரு போராட்டம் என்று வரும்போது நாம் எந்த விதமான நடவடிக்கையை நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் மீது எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துவார்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் இன்று வரைக்கும் ஒரு நாள் கூட அதை அனுமதிக்காதவன் தான் இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இது ஜனநாயக ரீதியாக அவர்களுக்கு இந்த உரிமை. ஆசிரியர் பணிக்கான அரசாணை வழங்கப்படவில்லை என்று கூறி மடிப்பிச்சை கேட்ட தொழிற்கல்வி ஆசிரியர். சென்னையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பங்கேற்ற நிகழ்ச்சியில் பரபரப்பு. சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் வழி விடுவதில் ஏற்பட்ட பிரச்சனையில் தாக்குதல். பயணிகள் முன்னிலையில் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர் சண்டையிட்டதால் பரபரப்பு.
சென்னை காசிமேட்டில் ரவுடி ஓட விரட்டி வெட்டி படுகொலை. கத்தியால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடிய 5 பேர் கொண்ட கும்பலுக்கு போலீசார் வலைவீச்சு. ஆட்டிசம் குறைபாடு கொண்ட 14 குழந்தைகள் கடலூரில் இருந்து நீந்தியபடி சென்னை மெரினா கடற்கரை வருகை. சுமார் 165 கிலோமீட்டர் வரை கடலில் நீந்தி ஆசிய புத்தகத்தில் இடம் பிடித்து உலக சாதனை. கோவையில் பிரபல லுலு மாலுவில் கெட்டுப்போன இறைச்சி விற்பனையா? சிக்கனில் இருந்து துர்நாற்றம் வீசியது குறித்து உணவக மேலாளரிடம் வாடிக்கையாளர் வாக்குவாதம். கன்னியாகுமரி மாவட்டம் தோட்டியோடு பகுதியில் பைக் மீது டாரஸ் லாரி மோதியதன் பதைப்பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி. விபத்தில் டிசிசிஎல் கேபிள் டிவி ஆபரேட்டர் பரிதாபமாக உயிரிழப்பு. இந்தியாவில் குளிர்கால வண்டர்லேண்ட் பிம்பத்தை உருவாக்கிய கடும் பனிப்பொழிவு. ஜம்மு காஷ்மீரின் குல்மார்க் பகுதி முழுவதும் வெண்போர்வை போர்த்தியது போல ரம்மியமான காட்சி. ஜம்மு காஷ்மீரில் சாலைகளை மூடிய பனிப்படலத்தை அகற்றும் பணி தீவிரம். ஜேசிபி உள்ளிட்ட வாகனங்கள் மூலம் பனிக்கட்டிகள் அகற்றம். பீகாரில் டீசல் இல்லாமல் நடுவழியில் நின்ற போலீஸ் வாகனத்தை தள்ளிய கைதிகள். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அழைத்து செல்லப்பட்ட வழியில் அவலம். மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூரில் மது போதையில் பள்ளிக்கு சென்ற ஆசிரியர். நிதானம் இல்லாமல் படிக்கட்டில் விழுந்து கிடந்ததன் வீடியோ பரவிய நிலையில் ஆசிரியர் சஸ்பெண்ட். குடியரசு தின கொண்டாட்டத்திற்காக இந்தியா வருகை தந்தபோது எடுக்கப்பட்ட வீடியோக்கள். கிளிம்ஸ் வீடியோவை பகிர்ந்த பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் நிகழ்ச்சி. Démographie, économique et technologique qui va être au cœur de la réinvention du monde. C'est énorme. Merci beaucoup. French President Emmanuel Macron is the chief guest. சிலியில் வரலாறு காணாத வகையில் ஏற்பட்ட காட்டுத்தீ. உயிரிழந்தோர் எண்ணிக்கை 64ஆக உயர்வு. மும்பையில் வீட்டின் முன்பு கூடிய ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்த நடிகர் அமிதாப் பச்சன். செல்போனில் படம் பிடித்து ஏராளமான ரசிகர்கள் மகிழ்ச்சி. திருப்பதி ஸ்ரீ காளகஸ்தி கோவிலில் வெளிநாட்டின சாமி தரிசனம். ராகு கேது பூஜையில் ரஷ்ய நாட்டை சேர்ந்த 30 பேர் பங்கேற்று வழிபாடு.
Informasi Santa Lashmi Vidyamangala. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கல்லவள்ளி கருப்பனார் கோவில் முப்பூசை திருவிழா. ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு விடிய விடிய சுட சுட கறி விருந்து. ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடையில் அற்புத குழந்தை இயேசு அன்னை ஆலய பெருவிழா. வான வேடிக்கையுடன் கோலாகலமாக நடைபெற்ற தேர்பவனியில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. கோவை சித்தாபுதூர் புனித லூர்து ஃபெரோனா தேவாலயத்தின் தேர்பவனி கோலாகலம். தங்க முலாம் பூசப்பட்ட சிலுவைகளை கையில் ஏந்தி கிறிஸ்தவர்கள் ஊர்வலம். ஈரோட்டில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி மாநாட்டின் நிறைவு விழாவில் கண்கவர் வள்ளி கும்மியாட்டம். 16,000 பெண்கள் கலந்து கொண்ட நிகழ்வில் உலக சாதனை படைத்தது. விஜயகாந்தின் உருவத்தை கையில் டாட்டூவாக வரைந்த பிரேமலதா. மறைந்த விஜயகாந்தின் நினைவாக கையில் மகிழ்ச்சியுடன் பச்சை குத்திக் கொண்டார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.